Hi Hermes, today பார்க்க போகிறது ஜங்குக்கு ஒரு நியூ எஃப்எஃபோட நேம் ஹாட் ப்ரொஃபஸர் கோஸ்ட் காலேஜ் பார்ட் 1. இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ எதுவும் தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வைன் இப்போ தன்னோட பாட்டிமாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. பாட்டி, என்னோட புருஷன் அந்த காலேஜில் என்ன தான் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில. அவரை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு சுத்தமாக 4 years ஆயிடுச்சு. அவரை மேரேஜ் பண்ணி 1 வருஷம்தான் ஹாப்பியாக இருந்தேன். நல்லா அவர் கூட ஒர்க் பண்ணுற லேடி ப்ரொஃபஸர்ஸ்னால தான் என் லைஃபே போச்சு. அந்த ஆள் அம்பிட்டு ஹாட்டாக இருந்தால் சுற்றி வரமாட்டாளுங்களா? நல்லா இந்த ஆளும் போய் நின்றுக்கிட்டு ஹிஹின்னு அவங்க முன்னாடி பேசிக்கிட்டு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு எனக்கு. அதனால நான் மேரேஜ் பண்ணி 1 yearலே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ 4 years ஆச்சு டிவோர்ஸ் பண்ணி. 5 வருஷம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் போச்சு. இப்போ போய் உட்காந்துக்கிட்டு என்னை வேறு ஒரு ஆளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. நான் ஏற்கனவே அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ரொஃபஸர், பெரிய காலேஜ் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சேன். அவனுக்கு அந்த காலேஜுக்குள்ளே ஏகப்பட்ட சுகர் பேபி இருக்கும் போல். லெக்சரருங்கிற நேமில் அப்படியே சுற்றிக்கிட்டு தெரிகிறாளுங்க அந்த ஆள் பின்னாடியே. இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமல் தானே நான் தொலைஞ்சேங்க. இப்போ வேறு ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி திருப்பி என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. யாரையும் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு போனால் எனக்கும் என் புருஷனுக்கும் பிறந்த குழந்தைய நான் என்ன பண்ணுறது? என் ஒய்யாரிக்கு டேடினோ அது ஜான் ஜங்குக் மட்டும்தான். வேறு யாரையும் நான் ஒய்யாரிக்கு டேடியாக மாற்ற மாட்டேன். இதுக்கு மேலே நீ யார் ஃபோட்டோவாவது காட்டி மேரேஜ் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீ டெட் பாடி தான் என்கிட்ட பார்த்துக்கோ அப்படின்னு கத்துறாங்க வைன். அதுக்கு பாட்டிமா, நான் பாவம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவளை பிடிச்சி வாழக்கூடாதுன்னு இழுத்துக்கிட்டு வந்தேனா? நீ தான் உன் புருஷன் மேலே தேவையில்லாமல் சந்தேகத்தை பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு உடியாந்துட்டேன். மம்மி டேடி இல்லாத குழந்த அப்படின்னு ஆசாசையாக நான் உன்னையும் உன் தங்கச்சியும் வளர்த்ததுக்கு நல்லா எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அசிங்கத்தை. அந்த ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் இப்போ வரைக்கும் கூட என்கிட்ட ஃபோனை போட்டு அசிங்கமாக திட்டுறாங்க. ஒய்யாரி பிறந்து 3 வருஷம் ஆச்சு. ப்ளே ஸ்கூலே சேர்த்து விட போகிறோம். இப்போ வரைக்கும் தெரியாது அந்த ஜங்குக்கு ஒரு மக இருக்குன்னே. அப்படி இருக்கும்போது அவன் காலேஜுக்கு நீ ப்ரொஃபஸராக போய் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. காலேஜுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, என் பொண்ணு அங்கே படிப்பான்னு சொல்கிற. பிடிச்சான்னு வச்சுக்கோ உன்னைய, அவ்வளோதான் தொலைச்சிருவான். நினைவில் வச்சுக்கோ. உன் கூட சேர்ந்து உன் தங்கச்சி மினிக்குட்டியும் ஆட்டம் போடுறா. நல்லா இல்லை, 2 பேரும் சாக போகிறீங்க அங்கே போய். அது ஏதோ கோஸ்ட் காலேஜ்னு பேசிக்கிறாங்க. எனக்கே இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ஜங்குக்கு அந்த காலேஜில் என்ன தான் இருக்குன்னு சர்ச் பண்ணணுங்கிறதுக்காகவே அந்த காலேஜ் இல்லாமல் இன்னும் 2 காலேஜ் இருக்குது ஜங்குக்கு. அங்கெல்லாம் போக மாட்டேங்கிறான். அவங்க மம்மி டேடியை பார்த்துக்க சொல்லிவிட்டு அந்த கோஸ்ட் காலேஜுக்குள்ளேயே கிடக்குறானா. என்ன பிரச்சனை மாயம் மந்திரம்னு தெரியல. தேவையில்லாமல் போய் மாட்டிக்காத. நீனும் உன் தங்கச்சி ஒழுங்காக படிக்கக்கூட மாட்டீங்க. ஏதோ தத்தி தடுமாறி ஒரு டிகிரியை முடித்து பிஎட் முடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த காலேஜுக்குள்ளே போய் லெக்சராக சுற்றிக்கிட்டு தெரியலான்னு நினைக்காதீங்க. அங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்தணும். நீ அப்புறம் உன் தங்கச்சி மினி 2மே அறகுறை. அங்கே போய் என்னத்தை சொல்லி கொடுப்பீங்க? மேற்கொண்டு உன் மேலே இருக்க கடுப்பில் உன் புருஷன் தூக்கி போட்டு உன்னை அங்கேயே மிதிச்சுடுவான். ஏன்டி ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. கல்யாணம் பண்ணியே நீ ஓவர ஆட்டம் போட்டு 2 தடவை உன்னை குத்துன்னு குத்தி வீட்டில் விட்டுட்டு போனவன். அதனால் நான் சொல்கிறத கேளு, மரியாதையாக உட்காந்துக்க வீட்டில். நான் போய் ஜங்குக்கோட மம்மி டாடிக்கிட்ட பேசி எகெயின் உன்னை ஜங்கு கூடயே சேர்த்து விட்றேன். இல்லை வேற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கம்முன்னு இரு. ஒய்யாரி இப்போவே டேடின்னு என்னை போட்டு படுத்துறான். நீ பாட்டுக்கு திரியிற. நான் தான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா வைன்கிட்ட. வைன் அப்போ அப்படின்னு சொல்லி அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ மினி பாட்டிமாவை பார்த்து, பாட்டி, மேரேஜ் பண்ணி வச்சதை நாங்கள் ஒன்றும் குத்தோன்னு சொல்லலை. யாருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க வைனை? ஒரு பொம்பளை பொறுக்கி ஜானுக்கு. அவனுக்கு மேரேஜ் பண்ணி ஏகப்பட்ட லெக்சரர்ஸ் கூட அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியறான். அவனை கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு ஏதோ பெரிய உத்தமனுக்கு மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி பீத்தலை பிச்சு போடுவேன் பிச்சு. நானும் வைனும் போகிறோங்க. போய் அந்த ஜியானை அங்கே இருக்க டீச்சர்ஸ் கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறத கையும் களவுமாக பிடிச்சி ஜியானோட மம்மி டாடிக்கிட்ட காட்டுறோம். அதுக்கப்புறம் ஜியானுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் ஜங்குக்கு மேலே தப்பே இல்லை, உங்கள் பொண்ணு மேலே தான் தப்புன்னு அவங்க மம்மி டாடி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்களா வைனா. அத்தை மொத்தத்தில் நாங்கள் சரி பண்ணுறோம். அம்மா ஜங்குக்கு சந்தேகப்படுறதுக்கு வைனுக்கு என்ன பைத்தியமா? ஆளை பாரு, வாயை பத்துங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு மினி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வைனுக்கு.
பாட்டிமா மினியை பார்த்துட்டு, ஆஹா, ஒயினுக்கு 19லே மேரேஜ் பண்ணி கொடுத்து இப்போ 24 ஆகுது ஏஜ். உனக்கு மேரேஜே பண்ணலை, 23 வந்துடுச்சு. இந்த ஒயினுக்காவது ஒரு பொண்ணுன்னு ஒய்யாரி திரிகிறா. ஒயின் கழுதைய ஒய்யாரி வளர்ந்து கரையேற்றி விட்டுடுவா. நீ என்னடி பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கம்முன்னு செட்டில் ஆகு. இந்த ஒயின் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த கோஸ்ட் காலேஜுக்கு போகாத, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. என்ன பெரிய கோஸ்ட் காலேஜு இப்படி சொல்லிக்கிட்டு தான் இரவு பகல் அந்த ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க டீச்சர்ஸ்கள்கிட்ட கூத்தடிச்சுக்கிட்டு கிடக்குறான் அந்த ஆள். இதை தான் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம், நானும் ஒயினும். அப்புறம் ஒய்யாரி அதே காலேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு பாருங்க, ஒய்யாரியா அந்த ஆளை தொடக்கூட நாங்கள் விட மாட்டோம். என் அக்கா ஒயினுக்கு சீட் பண்ணவனா வேற ஒருத்தவருக்கும் என் அக்காவுக்கும் பிறந்த குழந்தை ஒய்யாரின்னு சொல்லி அவனை துன்பப்படுத்துகிறோம் நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஆஹா, என்னால் முடியாது. 2 நாள் கழித்து தானே இந்த காலேஜுக்கு கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஆமாம், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் ஐயாரிக்குமே அட்மிஷன் போட்டுட்டுலாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியை பார்த்து ஒயின். உங்களுக்கு எவன்டி வேலை கொடுத்தது? கண்டிப்பாக ஜங்கு கொடுக்க மாட்டான் வேலை, அவனுக்கு தெரியும். இங்கே 2 பேரும் மக்கு பொண்ணுங்க, உங்களுக்கு பாடமெல்லாம் சொல்லித்தர முடியாதுன்னு. யார் கொடுத்தது வேலை அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. அப்போ ஒயின் பாட்டிமாவை முறைச்சிட்டு, எங்களை மட்டம் தட்ட வேறு யாரும் வெளியிலேருந்து வர வேணாம், நீங்கள் ஒருத்தி போதும். அங்கே ஒரு ஆள்கிட்ட காசு அடித்து வேலையில் உட்காந்துக்கிட்டோம், அவ்வளோதான். 2 டேஸ் கழித்து தான் வர சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. 2 பேரும் லாங்குவேஜ் எடுக்க போகிறோம். நான் இங்கிலீஷு, அவள் தமிழ், 2க்கும் டீச்சர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஐயோ, 2 பேருக்கும் 2மே தத்த புத்த எங்கிட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க பாட்டிமா. பாட்டி ஒழுங்காக இருந்துக்கோங்க. எங்களை குருகுலத்தில் யார் உங்களை சேர்த்து விட சொன்னது? அங்கே வெறும் சான்ஸ்கிரிட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏதோ போனால் போகுதுன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருந்தது, இங்கிலீஷு தமிழ்னு சொல்லி. எங்கள் 2 பேருக்கு தான் சுத்தமாக படிப்பு வரல. எதுக்கு அந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்திங்க? பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், மந்திரம் சொல்லணும் தான் பாடா வளர்த்துவானுங்க போட்டு. ஐயோ, எரிச்சலாக இருக்குது. நீங்களே எங்களை பயமுறுத்தி இருக்கிறதையும் இல்லாத பண்ணிடுவீங்க போல். எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷையும் தமிழையும் வச்சு அங்கே போய் நாங்கள் பேசிடுவோம், பாடம் நடத்திடுவோம், அவ்வளோதான். எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா உடனே ஹிந்து பேப்பர் எடுத்து ஒயின் முன்னாடி போட்டு, நீ தானே இங்கிலீஷ் லெக்சரர், இதில் இருக்க ஒரு 4 பேராகிராஃபை வாசிச்சு காட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஒயின் டக்குன்னு ஹிந்து பேப்பர் எடுத்து அப்படியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, இப்போ இதில் இருக்கிற இங்கிலீஷ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது பேர் என்னது? புக்கில் எல்லாம் அப்படி இருக்காது, சிம்பிள் இங்கிலீஷ் இருக்கும். அதை நான் பார்த்துக்கிறேன், கைடு வச்சு நான் நடத்திப்பேன், உங்களுக்கு என்ன, நகரம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க ஒயின். அப்போ பாட்டிமா அப்படியே சைடில் திரும்பி மினியை பார்த்து, தமிழ் அம்மாவாணி, இந்த தமிழ் பேப்பரை படி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இருந்து எனக்கு படிக்க தெரியாதா? என்ன அழகாக தமிழில் பேசுகிறேன், அந்த மாதிரி தான். என்ன பெருசாக அதில் வந்துச்சு வந்துட போகிறது? மகாபாரதம், ராமாயணம்னு எம்பிட்டு கதை கேட்டிருப்பேன் உங்ககிட்ட நைட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அதில் ஒன்று எடுத்து அவுத்து விட்டுடுவேன். இல்லைன்னா நானும் கைடெலாம் இருக்குல்ல, அதை வச்சு படித்து சொல்லிவிடுவேன். ஏதோ நாங்கள் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன? அந்த ஜங்குக்கு நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம், அவ்வளோதான். என் அக்காவை போட்டு மித்தின்னு மிதித்து கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அதோட ஒரு வார்த்தை பேசாமல் டிவோர்ஸும் பண்ணி விட்டுட்டு போயிட்டான். என்ன அழுதுருப்பா என் ஒயினு. விட மாட்டேன், என் ஒயினே விட்டாலும் அந்த ஆளை நான் விட மாட்டேன், இருக்கு அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மினி அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. பாட்டிமா இழுத்து ப்ரீத் பண்ணிவிட்டு, ரைட்டு, ஜங்கு கூட மம்மி டாடி சொன்னது போலவே ஒரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை காட்டியாச்சு. ஐயையோ, கல்யாணம் பண்ணி வச்சுருவா போல் பாட்டின்னு நினச்சி பயந்து புருஷங்காரன்ட்ட போய் சேர்றதுக்கு இவ்வளவு தில்லாலங்கடி வேலை பார்த்து அந்த காலேஜுக்கு போகுது ஒயின்னு. பத்தாத குறைக்கு ஆஞ்சநேயர் வாழ் மாதிரி இந்த மினியும் பின்னாடியே போகிறது. தொலையட்டும், கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே. நல்ல வேலையாக ஜங்கு காலேஜோடு சேர்த்து ஸ்கூலும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனாலேயே என் பேத்தி ஒய்யாரி கொஞ்சம் அங்கே இருப்பாள். எப்படியாவது அவள் டேடியை கண்டுபிடிச்சி ஜங்கு கூட்ட போய் சேர்ந்துடணும். இல்லை இந்த 2 மக்குகளும் ரிவெஞ்ச் பண்ணுறோனுங்கிற பேரில் ஜங்கு கூட்ட குழந்த இருக்கிறதையே சொல்லாமல் மூடி மறைச்சிருங்க.
ஐயோ ஜங்கு கூட மம்மி டாடிக்கும் ஒய்யாருன்னு ஒருத்தி இருக்கிறது தெரியாதே. ஐயோ நான் என்ன பண்ணுறது? சமாளிக்கிறேன். முதல்ல இந்த காலேஜுக்கு போய் சேரட்டுதுக்கு ரெண்டும். அதுக்கப்புறம் ஒய்யாரியை ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு எப்படியும் ஒய்யாரி ஒட்டுன்னு இருக்க மாட்டான். இங்கிட்ட அங்கிட்ட நட போடும்போது இப்படியும் பிடிச்சி போடலாம். ரைட்டு பார்த்துக்குவோம், எதாக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு பாட்டிம்மா அப்படியே புழம்பிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க சோஃபாவில். எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பெட்டில். டைம் இப்போ மார்னிங் 8 o'clock இருக்கும். வைன் மினி 2 பேரும் பாட்டிமாக்கிட்ட பேசிட்டு வேக வேகமாக ஒய்யாரியோட ரூமுக்கு தான் வர்றாங்க. ஒய்யாரி தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என் செல்லக்குட்டி தொங்கிக்கிட்டு இருக்கா என் பட்டு. முதல்ல ஒய்யாரிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணணும் மினி. அதுக்கப்புறம் நம்மளோடது அழகழகான சாரீஸை எடுத்து பேக் பண்ணணும். என்னை அடின்னு அடிச்சு இந்த வீட்டில் விட்டுட்டு போயிட்டு ஒரே வாரத்தில் டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஆள் போயிட்டான். அந்த ஜியான் ஜங்கோக் போகிறேன். அந்த காலேஜுக்கு போய் கலர் கலராக ட்ரெஸ் பண்ணி கும்முன்னு திரியிறேன். அந்த ஆள் முன்னாடியே முன்னையும் பின்னையும் போவேன். என்னை விட உன் சுகர் பேபி என்ன பெரிய அழகான அந்த ஆள் முன்னாடியே கேட்குறேன். இருக்கு அந்த ஆளுக்கு. ஐயோ இந்த வீட்டில் நான் இருக்கப்படாது. இந்த கிளவி எப்படியாவது நீ வேற ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். எனக்கு கோபம் இருக்குது அந்த ஜியான் மேலே. ஆனால் ஜியானோட இடத்த நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அதுக்கு மினி வெட்டுத்தல்ல பார்த்துக்கலாம். ஜியான் உன்னைய அடித்ததுக்கு தானே நீ பெரிய ஒரு ஆப்பா வச்சு விட்ருக்க. ஜியானுக்கே தெரியாமல் ஜியான் விட்டு குழந்தைய பெற்று அழகாக 3.5 வயசு வரையும் வளர்த்து வச்சுருக்க. ஜங்குக்கை பற்றி குழந்தைகிட்ட எவ்வளவு கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் தெரியுமில. ஒய்யாரி டாடின்னு கிட்டே போக மாட்டான். அப்படியே போனாலும் ஜங்குக்கு ஆப்பு தான் கிடைக்கும், ஒய்யாரிக்கிட்டேருந்து அன்பு கிடைக்காது அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. வைன் இதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே வா பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் இப்போ தன்னோட காலேஜ் கேபினில் உட்காந்துட்ருக்காங்க. பியூன் அப்புறம் மற்ற காலேஜ் ஸ்டாஃபெல்லாம் வந்து ஜங்குக் முன்னாடி அழகாக வரிசையாக உட்காந்துட்டாங்க. அப்போ ஜங்குக் எல்லாரையும் பார்த்து 10 minutes லேட் ஆகிடுச்சு டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு. ஷோ இங்கே பாருங்கள், தானு தேதி 1 ஆனால் அவங்க எல்லாருக்கும் நான் சேல்ரி கொடுத்துட்றேன். அப்புறம் என்ன தான் பிரச்சனை உங்கள் எல்லாத்துக்கும்? திடீர்னு நான் வேலையை விட்டு போகிறேன்னு கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ 3 பேர் வேலையை விட்டு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன தான் பிரச்சனை? உங்களை மாதிரி நல்ல லெக்சரர்ஸ் காலேஜை விட்டு போனாங்கன்னா என் காலேஜோட நேம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ ரிலீவ் லெட்டர் கொடுத்துருக்க 3 லெக்சரர்ஸும் எழுந்திருச்சு ஐம் சாரி சார், எங்களுக்கு நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது இந்த காலேஜில். தனியாக எங்களுக்குன்னு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஃபேமிலியோடையே வந்து தங்கிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறீங்க இங்கேயே இருக்கிற ஸ்கூலில். கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் பரப்பளவில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. காலேஜுக்கு சென்டரில் ஸ்கூல் கூட இருக்குது. நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நைட்டு ரொம்ப பயமாக இருக்குது சார், புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலை சுற்றிலும் காலேஜை சுற்றி குவார்ட்டர்ஸ், அதை சுற்றி கார்டன், அப்புறம் பெரிய காம்பவுண்ட். இவ்வளோ பாதுகாப்பான காலேஜ் இருக்குங்க, ஸ்கூலும் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே இந்த காலேஜில் கோஸ்ட் இருக்குது சார், புரிஞ்சுக்கோங்க. கோஸ்ட் காலேஜ்னே வெளியில் பேராயிடுச்சு நம்மளுக்கு. நீங்கள் உங்களோட மற்ற காலேஜை நீங்கள் போய் டெவலப் பண்ணுங்கள். நல்ல நிலமையில் உங்கள் காலேஜ் இருக்குது. 5 ஸ்டார் வாங்கின காலேஜ் உங்களோட மற்ற 2 காலேஜும். அப்படி இருக்கும்போது இந்த ஓல்டு காலேஜை பிடிச்சிக்கிட்டு 3 ஸ்டாராவது நான் வாங்க வச்சுடுவேன் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது உண்மையிலேயே. நீங்கள் தைரியமாக இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. இருக்க முடியலை உண்மையிலேயே. நைட் ஆனால் கொலுசு சத்தமும் அப்படியே மல்லிகைப்பூ வாசமும் எங்களால் உண்மையிலே இருக்க முடியலை வீட்டுக்குள்ளே. ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்த்தா காலேஜுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரியே இருக்குது சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 3 பீப்புள்ஸும். ஜங்குக் அப்போ அந்த 3 லெக்சரர்ஸையும் பார்த்துட்டு, வெளியில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க. என்ன நீங்கள் படித்தவங்க தானே 3 பேரும்? மல்லிகைப்பூ வாசம் இருக்கான், ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கான். என்னது இது சும்மா நாத்திக்கிட்டு? நீங்கள் பயந்துக்கிட்டும் மற்ற டீச்சர்ஸ் யாரையும் பயமுறுத்தாதீங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். என் வீட்டுக்கே போகலை, இந்த காலேஜே தான் கெதின்னு கிடக்கிறேன். லாஸ்ட் இயர் தான் என்னோடய காலேஜில் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 இயர்ஸ் இதை நான் கண்டினியூ பண்ணேன்னா 3 ஸ்டார் வாங்கிடுவேன் என்னோட காலேஜ். 1 ஸ்டார் கூட வாங்காமல் கிடக்கு. நான் ஃபீஸ் கூட ரொம்ப கம்மியாக தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்.
மேனேஜ்மெண்ட்டில். அப்படி இருக்கும்போது சும்மா கோஸ்ட் காலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, தப்பட்டையிலே போட்டுருவேன் நனவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. அவ்வளோதான். அந்த 3 ப்ரொஃபஸர்ஸும் அமைதியாக உட்காந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ஜங்கு கொடுக்குற சேல்ரி ரொம்பவே ஹக் அமௌண்ட். அந்த சேல்ரிக்காகவும் எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் வாடகைக்கு வீடு கிடைக்கிது. அங்கே குவார்ட்டர்ஸ் ஜங்குக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு எஜுகேஷ்னல் ஃப்ரீ அங்கே ஒர்க் பண்ணுற லெக்சரரோட குழந்தைங்களுக்கு. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை பண்ணி தான் ஜங்குக் தன்னோட காலேஜை ரன் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. எப்படியாவது காலேஜோட அந்த கோஸ்ட் காலேஜுங்கிற நேமை மாற்றி நார்மலாக எல்லோரும் தன்னோட மற்ற காலேஜஸ்க்கு வர்ற மாதிரி இந்த காலேஜ்லேயும் வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜங்குக்கோட ஒரே மோட்டிவ். இப்படியே அந்த மீட்டிங் கண்டினியூ ஆகுது. ஃபைனலாக ஜங்குக் ப்ரொஃபஸர்ஸ், பிரின்ஸிபல், அப்புறம் பியூன், வார்டன் இந்த மாதிரி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் கோஸ்ட் காலேஜுன்னு நீங்கள் யாரும் பேசக்கூடாது. வரக்கூடிய புது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம காலேஜை பற்றி நல்ல விதமாக பேசணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்துக்கோங்க பசங்களை. அன்டைமில் வெளியில் போகாத அளவுக்கு வார்டன் நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இங்கே ஹாஸ்டல்லேருந்து தான் அதிகமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். நாளையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க காலேஜுக்கு. ஸோ கவனமாக இருக்கணும். அதனால தான் இன்றைக்கே நான் மீட்டிங் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், நாங்கள் எல்லாம் ரெடியாக பார்த்துக்குறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டன், மற்ற ப்ரொஃபஸர்ஸ், பியூன், வாட்ச்மேன் எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. ஜங்குக் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி ஹன்ஷுவையும் மாயாவையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் இருங்க, மற்றவங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹன்ஷு, மாயா 2 பேரும் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் 2 பேர்கிட்டையும் ஜங்குக் போய் நின்று 2 பேர் சீக்ஸ்லேயும் சப்பு சப்புன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. அப்பா ஜியோன், என்ன ஜியோன் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள் 2 பேர்த்தையும் இந்த காலேஜில் லெக்சரராக போட்டு உட்கார வச்சா பணத்தை வாங்கிக்கிட்டு புது லெக்சரர்ஸை போட்டு விட்ருக்கீங்களாடி ஜாபுக்கு அப்படின்னு அதட்டுறாங்க. இல்லை ஜியான், அப்படி இல்லை, யாருமே வரமாட்டேங்கிறாங்க இங்கே காலேஜுக்கு. வர்றவங்களை எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமான வேக்கண்ட் இருக்க காலேஜ் இது, அமௌண்ட்டு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும்னு ஒரு பிட்டை போட்டு விட்டேன். கொரியாவில் வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அமௌண்ட் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு சொன்னோன்னா ஈஸியாக வந்துடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த காலேஜில் டிமாண்ட் இருக்குது போலன்னு நினப்பாங்கள்ல, அந்த டிமாண்டை ஏற்றி விட்டுறதுக்காக தான் அப்படி பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மாயா, ஹன்ஷு 2 பேரும். அப்பா, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் சமாளிச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன், கோபப்படுத்திடாதீங்க. முதல்ல பணமெல்லாம் யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். தேவையில்லாத குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆளை லெக்சரராக போடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு கெட்டு போயிடும். யார் அது? நான் இன்னும் அவங்களோட அப்ளிகேஷனை கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் பார்க்கல, வந்தது ஒரு 3 அப்ளிகேஷன் தான். அந்த 3 அப்ளிகேஷனுமே 3 லெக்சரருக்கு கரெக்டாக இருக்கிறாங்க. இப்போ கிளம்ப போகிற லெக்சரருக்கு பதிலாக தான் அவங்க வர போகிறாங்க. லாங்குவேஜுக்கும் மேக்ஸுக்கும், இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸு 3க்கும். அதுதான் பியூனு கொடுத்ததும் அதை வாங்கி நாங்கள் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு 2000 ரூபா காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஜாபை கொடுத்துருன்னு சொன்னோம். அதுதான் உங்ககிட்ட கொண்டு வந்து அந்த அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போயிருக்கார் அவர், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு தொலையட்டும். கிளாஸில் லெக்சரர்னு யாராவது நிற்கணும். எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நானே ஒரு நல்ல ஆளை ப்ரொஃபஸராக போடுறேன். வர்றவங்க நல்ல விதமாக லெசன் நடத்துனாங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். எரிச்சலாக இருக்குது எனக்கு. ஐயோ, என்ன தான் நடக்குது என் காலேஜுக்குள்ளேன்னு 4 வருஷமாக இங்கே உட்காந்து நோட்டீஸ் பண்ணுறேன், ஒன்றும் புரியலை. என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலை, என்னன்னே தெரியல. கிளம்புங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அமைதியாக தன்னோட ஹெட் சேரில் உட்காந்துட்டாங்க. அமைதியாக உட்காந்து ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க ஜங்கு. வாயின், ஜங்குக் 2 பேரும் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஜங்குக்கோட ஐஸ்குள்ளே அப்படியே வந்துட்டு போகிறது. டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, வீணா போன ஓயான், நல்லா என் டேடியோட காலேஜில் வந்து படித்தான், ஒன்றும் தெரியாது 1ஆம் நம்பர் மக்கு. என் டேடிக்கிட்ட நான் ட்ரைனிங் எடுக்க போய் தொலைஞ்சேன். அந்த சமயத்தில் என் டேடி ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி என்னை அங்கே சேராக போட்டிருந்தாரு.
வந்துச்சு அந்த கழுதை வந்து ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணுச்சு. அப்படியே அதை பார்த்து நான் மயங்கி போய் மக்கு பண்டாரன்னு கூட நான் பெருசாக கருதிக்காம இந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என் மம்மி டாடிக்கிட்ட பாடாப்படுத்தி அந்த ஒயினை மேரேஜ் பண்ணேன். மேரேஜ் பண்ணி ஒரு 3 மாதம் சந்தோஷமாக போணுச்சு. என்ன ஒரு அழகான வாழ்க்கை அந்த டைமில். அப்படியே ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருந்தேன் சந்தோஷத்தில். அவ்வளோதான். நல்லா வந்தாளுங்க ஃப்ரெண்டுன்னு இந்த மாயாவும் ஹன்ஷுவும் பர்த்டே பார்ட்டிக்கு. அப்போ பிடிச்சது எனக்கு தொந்தரவு. சந்தேகம் 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 ஏன் அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே போடுன்னு போட்டு கடைசியில் டிவோர்ஸும் பண்ணி விட்டுட்டேன். எல்லாம் இந்த காலேஜினால். இந்த காலேஜில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்னான்னு வந்து பார்த்தா இவளுங்கக்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லிவிடுவான் தான். கொஞ்ச நாளைக்கு பாட்டி வீட்டில் இருக்கட்டும்னு டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்தேன். 4 வருஷம் ஆச்சு என் பொண்டாட்டியை போய் பார்க்கல. டிவோர்ஸ் ஆனதுனால அவளும் கோச்சிக்கிட்டு என்னையை பார்க்க வரல. ஐயோ இப்போ என்னன்னு கூட எனக்கு புரியல. மம்மி டாடிக்கிட்ட கேட்கவும் எனக்கு சங்கட்டமாக இருக்குது. ஆள் வச்சும் எனக்கு விசாரிக்க முடியல. வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாளாம். என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. ஒரு 2-3 மாதத்தில் போகணும், போய் என் ஒயினை பார்க்கணும் அப்படின்னு சங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக எழுந்து அவங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு, அந்த காலேஜில் ஜங்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த 2 days பாஸ் ஆகுது. பாட்டிமா இப்போ ஒயின், ஒய்யாரி அப்புறம் மினி 3 பேரையும் டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு கவனமாக போயிருக்கணும் அந்த கோஸ்ட் காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி சும்மா இதையே சொல்லி சொல்லி எங்களை பயமுறுத்திக்கிட்டு. கோஸ்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பெரிய கோஸ்ட்டு? நாங்கள் பார்க்காத கோஸ்ட்டா? ஜியோன் ஜங்குக்கே பார்த்தாச்சு, கோஸ்ட்டை பார்க்க மாட்டோமா? சும்மா பொருளையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. விடுங்க, போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, ஒய்யாரி செல்லம் பாய் சொல்லு பாட்டிமாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒய்யாரி, பாட்டிமா பாய், நான் போய் படிச்சுட்டு பெரிய கலெக்டர் ஆகி இங்கே ரிட்டன் வருவேன், அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருக்கணும் வீட்லேயே அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கம், என் காதில் தேன் வந்து பாயுது நீ பேசுகிறத கேட்கும்போது. உன் டேடி மாதிரி நீ சமத்து சொல்லும், நீ கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவ, நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க பாட்டிமா. ஒய்யாரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, மினி ஆண்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் டாக்ஸியில் ஏறி இப்போ ஜங்குக்கோட காலேஜுக்கு தான் கிளம்பிட்டாங்க. பாட்டிமா பாய் சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து ஜங்குக்கோட மம்மி டாடிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜங்குக்கோட காலேஜுக்கு ஒயின் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கோட மம்மி டாடி பத்திரமா வரட்டும், அங்கே வந்து செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜங்குக்கு பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் வந்து இப்போ டாக்ஸியில் அந்த கோஸ்ட் காலேஜை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. டிரைவருக்கு பக்கத்தில் தான் ஒயின் உட்காந்துருப்பாங்க. ஒயினோட லேப்பில் ஒய்யாரி ஒயினை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒயினோட ஜஸ்ட்டில் நல்லா சாஞ்சு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒய்யாரி நிமிர்ந்து ஒயினை பார்த்து, மம்மி எவ்வளோ நேரம் போகணும் அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயின் ஒய்யாரியோட பேக்கை ரப் பண்ணிக்கிட்டே, போயிடலாம் பேபி, நம்ம வீட்டில் இருந்து அந்த காலேஜுக்கு 2 hours ஆகும் போகிறதுக்கு. இந்த சிட்டியோட டெட்டனில் இருக்குது, அது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, தொலையட்டும். இன்னும் ஒரு 1.5 hours அங்கே போயிடலாம். 1/2 hour தானே ஆயிருக்கு காரில் உட்காந்து, போயிடலாம். சமத்தா நீங்கள் தூங்கணும். அங்கே போயிட்டு அந்த காலேஜை நான் சுற்றி காட்டுவேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே குவார்ட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே போய் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒய்யாரி எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க தூங்குறதுக்காக. ஒயின் அப்படியே பேக் சைடு திரும்பி பார்க்குறாங்க மினியை. மினி அப்படியே உட்காந்து விண்டோ சைடில் இருக்க ரோட் சீன்ஸை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒயின் மினியை கூப்பிட்டு, ஏய் மினி, என்னோடய மேக்கப் கிட்லாம் எடுத்து வச்சுட்டியாடி, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரோட மேக்கப் கிட்டுமே என்னோடய பேக்கில் இருக்குது, கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அவ்வளோதான், அமைதியாக உட்காந்துட்டாங்க ஒயின். இப்படியே ஒரு 2.5 hours பாஸ் ஆகுது. ஒயின் வந்து இப்போ அந்த காலேஜுக்கு முன்னாடி டாக்ஸிலேருந்து கீழே இறங்கி நிற்கிறாங்க. டாக்ஸி டிரைவர் இவங்க 3 பேரோட லக்கேஜையும் கீழே இறக்கி வச்சுட்டு அழகாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் ஒய்யாரியோட ட்ராலியில் அப்படியே ஒய்யாரியை உட்கார வச்சு அந்த ஹேண்டில் அப்படியே மேலே தூக்கி பிடிச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இன்னொரு ஹேண்டில் இன்னொரு ட்ராலியை இழுத்துட்டு போகிறாங்க ஒயின். பின்னாடி வந்துட்டுருக்க மினி 2 ட்ராலியை இழுத்துட்டு ஒயின் பின்னாடி வந்துட்டுருக்காங்க.
ஒய்யாரி ரொம்ப கோஷியா ட்ராலியில் உட்காந்துட்டு ட்ராலியோட ஹேண்டில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. மம்மி, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அழகாக இருக்குமில்ல, அதுக்கு தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி என் கண்ணு முன்னாடியே நீ படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பேபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் நடந்து போயிட்டுருக்காங்க காலேஜுக்குள்ளே. உண்மையிலே இந்த காலேஜ் பார்க்குறதுக்கு எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எந்த மாதிரியான ஒரு பய உணர்வுமே ஒயினுக்கோ மினிக்கோ இல்லை. ஒய்யாரி சின்ன குழந்தை இல்லையா, ஸோ அவங்களுக்கு எதுவும் தோணலை. பார்க்க ரொம்ப க்ரீனிஷாக இருக்கிறதுனால ஒய்யாரி ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒய்யாரி உட்காந்துருப்பாங்க ட்ராலியில். ஸோ ட்ராலியை அப்படியே நிமித்தி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு, ஒய்யாரி சொல்லும் இங்கே வெயிட் பண்ண, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினியா ஒய்யாரியை பார்த்துக்க சொல்லிவிட்டு ஒயின் வேகமாக சைடில் இருக்க ஆஃபீஸ் ரூமுக்கு ஓடுறாங்க. ஏன்னா அங்கே தான் குவார்ட்டர்ஸோட கீ வாங்கணும். ஸோ ஒயின் அழகாக அங்கே போய் இந்த மாதிரி புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்க லெக்சரர் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து குவார்ட்டர்ஸோட கீயை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒயின் இந்த ஃபார்முலா டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். ஒய்யாரியும் மினியும் தான் நின்று சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒயின் மினிக்கிட்ட ஓடியாந்து, ஏய் மினிக்குட்டி, இங்கே பாரு, கீ வாங்கிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு 2 கட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகுமா. அந்த வழியில் போனோன்னா அது ஃபுல்லாக குவார்ட்டர்ஸ் தானா. கிட்டத்தட்ட 50 குவார்ட்டர்ஸ் இருக்கான். நம்மளுக்கு வந்து சென்டரில் இருக்க குவார்ட்டர்ஸ்ன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த பேஜில் ஒரு 6 குவார்ட்டர்ஸ் இருக்குமா. அதில் 3rd குவார்ட்டர்ஸ் நம்மளோடது. வா போகலாம். நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், வா. எனக்கு கையில் மேப் இருக்குது, இப்போ யாரும் கொடுத்துருக்காங்க மேப்பு. அழகாக இருக்குடி மேப்பை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ராலி எகெயின் இழுத்துட்டு ஒயின் வந்து அந்த மேப்பை அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டு மினிக்கிட்ட சொல்கிறாங்க. நடுவில் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் கிண்டர் கார்டன் செக்ஷனில் நம்ம ஒய்யாரி ப்ளே ஸ்கூல் போக போகிறான். ஸ்கூலை சுற்றிலும் காலேஜ் இருக்குது. பாரேன், பாக்ஸாக போட்டிருக்கானுங்க. அதை சுற்றிலும் ஸ்கூலு காலேஜா, அதுக்கப்புறம் தான் குவார்ட்டர்ஸ் வருது, அதுக்கப்புறம் கார்டன் ஏரியா, அதுக்கப்புறம் பெரிய காம்பவுண்ட். ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காரு என்னோடய மாமனார் இந்த காலேஜை. இந்த அழகான காலேஜில் கோஸ்ட் காலேஜ்னு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு மேப்பை பார்த்துக்கிட்டே ஒயின் சொல்லிக்கிட்டே முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க, காலேஜெல்லாம் அழகாக தாண்டி இருக்குது. உன் புருஷன் தான் சரியில்லை. உன் புருஷனை பார்த்தாவே கோஸ்ட் மாதிரி தான் இருக்கும். கோஸ்ட் காலேஜுன்னு பேர் வச்சுட்டானுங்க போல் அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. ஒயின் அப்போ மினி சொல்கிறத கேட்டுட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குவார்ட்டர்ஸை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒய்யாரி, ஒயின், மினி 3 பேரும் காலேஜில் இருக்க கேன்டீனில் ஃபுட் சாப்பிட்டுட்டு தங்களோட குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் அமைதியாக அவங்கவுங்களோட ரூமில் படுத்துட்டாங்க. அந்த குவார்ட்டர்ஸில் ஒரு பெரிய பிக் ஹால் இருக்குது, ஒரு பெரிய கிச்சன் இருக்குது, 3 ரூம்ஸ் இருக்குது. 3 ரூம்ஸில் ஒன்று பிக் ரூம். இந்த பிக் ரூமில் அட்டாச் ஆகி அழகான ஒரு பால்கனி செட்டப்போட அந்த பிக் ரூம் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு ஹவுஸ் அது. ஒயின் மினிக்கே ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ பெரிய குவார்ட்டர்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுவும் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக குவார்ட்டர்ஸை சுற்றி பார்த்துட்டு தான் ஃபுட் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ அந்த பிக் ரூமில் 3 பேரும் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆயிடுச்சு. 3 பேரும் ஒய்யாரி, மினி, ஒயின் 3 பேரும் சூப்பராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் டீ போட்டு அழகாக சிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி சொல்கிறாங்க, மம்மி, எனக்கு என்ன வெறும் மில்க் மட்டும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு இதில் ப்ரோட்டீன் பவுடர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோட்டீன் பவுடரா? அது பாட்டி சாப்பிட்றது. உனக்கு ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நான் வாங்கித்தரேன். பீடியாஷோர் சாப்பிட்லாம். இந்த மந்த்து பீடியாஷோர், அடுத்த மந்த்து ஹார்லிக்ஸ், மாற்றி மாற்றி சாப்பிடணும். இப்போ இல்லை, இப்போ இருக்கிறத நான் கேன்டீன்லேருந்து கொண்டுட்டு வந்தேன். நாளையிலேருந்து நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். க்ரோசரிஸ் போய் ஈவினிங் இப்போ கிளம்புவோம். க்ரோசரிஸ் போய் வாங்கிட்டு வந்து நாளையிலேருந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் மம்மி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒய்யாரி அவங்க மில்க் கிளாஸ் எடுத்துகிட்டு அழகாக வாசலுக்கு போய் நிற்கிறாங்க. ஒயின், மினி 2 பேரும் ஒய்யாரியை பார்த்து, அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது பேபி, நம்ம வீட்டோட அந்த காம்பவுண்ட்குள்ளேயே தான் இருக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
நான் நம்ம வீட்டு கேட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட சைடில் இருக்கக்கூடிய குட்டி கார்டன் ஏரியா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அழகாக அவங்களோட மில்கை குடிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் அதே காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸோட குழந்தைங்களும் அங்கே தான் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அங்கங்கே விளையாண்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒய்யாரி உட்காந்து நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்க குழந்தைங்கள்லையே ஒய்யாரி தான் ரொம்ப சின்ன குழந்த, 3.5 ஏஜ் தானே ஆகுது. மற்றவங்க எல்லாத்துக்கும் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். ஒய்யாரி ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் கட்டில் ரொம்ப சாமிங்காக உட்காந்துட்ருக்காங்க. ஒய்யாரியை நோட்டீஸ் பண்ண அந்த குழந்தைங்க, ஏய் புதுசாக ஒரு குழந்தை வந்திருக்குங்க, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பசங்களும் மற்ற குட்டி பசங்களும் ஒய்யாரிக்கிட்ட வந்து நின்று அழகாக ஒயினோட வீட்டு கேட்டுக்கு அந்த சைடு நின்றுக்கிட்டு ஒய்யாரியை பார்த்து ஹாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக எந்த ஹவுஸுக்கும் காம்பவுண்ட் கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி ஹிப் ஹைட்டுக்கு ஒரு சின்ன கம்பியில் வேலி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கார்டனிங் செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா வீடுமே தனித்தனி வில்லாஸாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அந்த வீடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த கம்பி வேலிக்கு அந்த சைடு நின்று தான் ஒய்யாரிக்கிட்ட அந்த பசங்க பேச்சு கொடுக்குறாங்க. ஒய்யாரி இப்போ அந்த பசங்களையெல்லாம் பார்த்துட்டு, ஏய் என்னது எட்டி பாயிண்ட் இல்லைங்க, என் வீட்டுக்கிட்ட வந்து நின்று பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. நான் என் மம்மிக்கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன், எங்கள் வீட்டு பூவெல்லாம் பிடுங்க வந்திருக்கீங்களா, பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் தன்னோட காலேஜை ஒரு ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஜங்குக் தன்னோட வில்லாக்கு வந்துட்டுருப்பாங்க. ஜங்குக்கோட குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டுருப்பாங்க. ஒயினோட குவார்ட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் குவார்ட்டர்ஸ் தான் ஜங்குக்கோடது. ஜங்குக்குமே அங்கே தானே தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே தான் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒய்யாரி பேசுகிறத தூரத்துலேருந்து நடந்து வரும்போதே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் ஜங்குக்கு வந்திருப்பாங்க. யார் இது புதுசாக? என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு பூட்டியில் இருந்தது. ஒருவேளை அந்த லெக்சரர்ஸ் எதுவும் வந்து இந்த குவார்ட்டர்ஸில் தங்குறாங்களோ, புதுசாக வந்தவங்கள நான் பார்க்கவும் இல்லையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்ட வர்றாங்க. ஒய்யாரி அப்போ அந்த குழந்தைங்களையெல்லாம் சைடில் இருந்த ஒரு குட்டி ஸ்டிக் எடுத்து, ஏய் ஓடுங்க எட்டி போங்க அப்படின்னு அதட்டுறாங்க. சங்குக்கு ரொம்பவே வியர்டாக இருக்குது. என்னது இது, ஒரு சின்ன குழந்தை இப்படி மிரட்டுது மற்றவங்கள அப்படின்னு சொல்லிக்கிட்டே அமைதியாக தன்னோட வீட்டு காம்பவுண்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நின்றுக்கிட்டு அமைதியாக நோட்டீஸ் பண்ணுறாங்க ஒய்யாரியை. ஐயய்யா, இந்த குழந்தை கூட விளையாடலான்னு வந்தா இது கெட்ட பொண்ணு போல் எப்படி கத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கேருந்த பெரிய பசங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. குட்டி பசங்க 2-3 பேர் மட்டும் ஒய்யாரியை நின்று பார்த்துட்டு, ஏய் என்ன நீ குச்சியை வச்செல்லாம் அடிக்க பார்க்குற, எங்கள் மம்மிக்கிட்ட சொல்லி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க ஒரு குட்டி பையன், வாங்க மம்மிக்கிட்ட சொல்லி கொடுத்தா நானும் மம்மி வச்சுருக்கேன், என் மம்மிக்கிட்டே சொல்லி கொடுப்பேன், என் மம்மி பெரிய ஆள் தெரியுமா, எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுடுவாங்க, ஓடிப்போடா அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. சங்குக்கு சிரிப்பாக இருக்குது. ஒய்யாரி யார் கூடயும் ஒட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஜங்குக்கு. ஜங்குக் அமைதியாக அவங்களோட கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் நின்று தன்னோட பிளான்ஸ்க்கெல்லாம் வாட்டர் போர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒய்யாரி அப்போ ஹேயாக தன்னோட மில்கை குடிச்சிக்கிட்டே ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆ, இவர் நான் என்னோட வீட்டில் பார்த்துருக்கேனே, என் மம்மி பக்கத்தில் ஃபோட்டோவில் இருப்பார், இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க ஒய்யாரி. ஒயின் ஜங்குக்கோட மேரேஜ் ஃபோட்டோ ஒயினோட வீட்டில் பாட்டிமா ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க வாலில். ஒய்யாரி எப்பப்பெல்லாம் டேடி வேணும்னு கேட்குறாங்களோ, என்னோடய டேடி எங்கன்னு கேட்குறாங்களோ, அப்போ பாட்டிமா ஜங்குக் ஒயின் 2 பேரும் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோவை தான் ஒய்யாரிக்கிட்ட காட்டி, இதுதான் உன்னோட டேடி, வெளியூருக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு ஒய்யாரிக்கிட்ட சொல்லி சமாளிச்சிருப்பாங்க பாட்டிமா. இப்போ ஃபோட்டோவில் இருக்க பர்சன் ஆப்போசிட் வீட்டில் நின்றுக்கிட்டு இருக்கதை ஒய்யாரி நோட்டீஸ் பண்ணதும் டக்குன்னு எழுந்து நின்று குறுக்குறுன்னு கவனிக்கிறாங்க. ஜங்குக் அப்போ வாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறாங்க ஒய்யாரியை. ஒய்யாரி நல்லா கவனித்து ஜங்குக்கை பார்த்துட்டு டக்குன்னு பால் கிளாஸை சைடில் வச்சுட்டு குடுகுடுன்னு கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. ஜங்குக் அப்படியே ஒய்யாரிக்கிட்ட வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பைப்பை சைடில் போட்டுட்டு டேப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு தன்னோட கேட் கிட்ட வந்து நின்று, ஹாய் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஒய்யாரி அப்படியே ஜங்குக்கை முறைச்சி பார்த்து, முட்டாள், எதுக்கு எங்களை பார்க்க வரல? யோஹோ, எனக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு தன்னோட வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க ஒய்யாரி. ஒன்றுமே புரியல ஜங்குக்கு. என்னது இது? குழந்த முட்டாளுங்குது, எதுக்கு எங்களை பார்க்க வரலங்குது. அது பாட்டுக்கு உள்ளே ஓடி போயிடுச்சு. பை காட், யார் இது? பயங்கர அழகாக இருக்கே குழந்த. பார்க்குறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட் இருக்கு குழந்தைக்கு. என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி வேக வேகமாக தன்னோட வீட்டுக்குள்ளே போயிட்டு குடுக்குடுன்னு எகெயின் வெளியில் ஒடியாந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மில்க் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்களா, அந்த எம்டி கிளாஸையும் எடுத்துக்கிட்டு எகெயின் வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க. படு விவரம்தான் போல குழந்த அப்படின்னு ஜங்குக் நினச்சிக்கிட்டு ஜங்குக் அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒய்யாரி இப்போ வீட்டுக்குள்ளே போகும்போதே, மம்மி, ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு ஷவுட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஷாப்பிங் போகிறதுக்காக இப்போ தான் வைன் டிக்கா ரெடி ஆகி, என்னமோ இதோ ரெடி ஆகிட்டோம், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆளை நான் பார்த்தேன், உங்களை அடித்து என் பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டார்ல, அந்த ஆளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. நல்லா புரிஞ்சு போயிடுச்சு வைனுக்கும் மினிக்கும் ஜங்குக்கை ஒய்யாரி பார்த்துட்டாங்க அப்படின்னு. லைட்டாக பதட்டமாகுது வைனுக்கு. பாத்தியா யாரை அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் என் டேடி, நான் பார்த்தேன், ஃபோட்டோவில் இருந்த மாதிரியே இருந்தார், நான் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. வைனப்போ டக்குன்னு மினியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னது அப்படின்னு ஐஸை காட்டுறாங்க. மினி உடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சைட் லாங்குவேஜில் வைன்கிட்ட சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு ஒய்யாரிக்கிட்ட வந்து, திட்டிட்டியா, சூப்பர், அப்படி தான் அந்த ஆளை திட்டணும், அந்த ஆள் கூப்பிட்டா போகக்கூடாது, உன்னையும் பயங்கரமாக அடித்து மயக்கம் போட வச்சுடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஆமாம், அந்த ஆள் பயங்கர ஹைட்டாக பெருசாக இருந்தார் பார்க்க, நான் கிட்ட போக மாட்டேப்பா, உடியாந்துட்டேன் நான் திட்டிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. சூப்பர், கிட்ட போகக்கூடாது, வான்னு கூப்பிட்டாலும் போகக்கூடாது கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க மினி. போகமாட்டேன், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வைன் மினி 2 பேரும் ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க ஒய்யாரியை கூட்டிண்டு. ஜங்குக்கு இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு ஜங்குக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஒரு அழகான ஜப்பியான குழந்தை ஆப்போசிட் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜங்குக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.